ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான இரண்டாவது T20 போட்டியில் இந்தியன் அணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. இதன் போட்டி முடிஞ்சிட்ட பிறகு விராட் கோலி வந்து லாஸ் பண்ணதுக்கான காரணங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய போட்டி குறித்து அவர் பேசும்போது, எங்களுக்கு பவர் பிளேலே வந்து 3 விக்கெட்கள் இழப்பானது மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆன ஒரு விஷயம். இதனால எங்களுடைய ரன் விகிதம் மிக அதிக அளவில் குறைஞ்சிச்சுன்னே சொன்னாரு. 10 ஓவர்லயும் நாங்கள் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. இதனால வந்து எங்களுடைய வந்து பின்வரிசை ஆட்டக்காரர்களுக்கு மிகவும் பிரஷரான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அதனால தான் எங்களால் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எட்ட முடியல. எப்படி பார்த்தாலும் 10ல இருந்து ஒரு 15 ரன்கள் வந்து எங்களுக்கு வந்து ஷார்ட்டா இருந்துச்சு. இதுதான் வந்து தோல்விக்கான மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம இங்கிலாந்தோடைய மிக வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பா வந்து எங்களுடைய பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா வந்து இந்த போட்டியில ஷகால் வந்து சிறப்பா பந்து வீச்சிருந்தாரு. குல்தீப் யாதவ் போன போட்டியில சிறப்பா வந்து பந்து வீசினாலும் இந்த போட்டியில வந்து அவருடைய பந்தை வந்து அதிகபட்சமா இங்கிலாந்து வீரர்கள் அடிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து எங்களுடைய லாஸ்க்கான மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. லாஸ்ட் 2 ஓவரை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுடைய ரன்கள் வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும் இங்கிலாந்து கிட்ட இருந்து. ஆனா ஹால்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஹிட்டிங்கை வின் பண்ணி வந்து எங்களுடைய வெற்றியை வந்து பறிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் ஓவரை வந்து சிறப்பா போட்டிருப்பாரு. பட் ஆனா முதல் பந்திலேயே வந்து ரன் போனதுனால அடுத்தடுத்த பந்திலே வந்து ஈஸியா வந்து இங்கிலாந்து அணியால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு வந்து எங்களுடைய ஃபார்ம் வந்து கம்மியா இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. இதுல இருந்து மாத்தி அடுத்த போட்டியை வெற்றி பெற்று சீரீஸை வின் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி எந்த தவற பண்ணதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியன் அணி இந்த அளவுக்கு லாஸ் பண்ணதுக்கான காரணமா நீங்க எது பாக்குறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.